நீங்கள் பார்க்கிற இந்த யானை சிற்பம் மனிதன் செதுக்கியது அல்ல, மரத்தில் இயற்கையாகவே உருவான சிற்பம். பொதுவாக நாம் மரங்களை விறகிற்காகவும் நமக்கு பயன்படும் வகையில் கட்டில்களாகவும் அல்லது பொம்மைகளாக செதுக்கி அலங்காரத்திற்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் மரங்களில் இயற்கையாகவே பல உருவங்கள் இருக்கிறது என்பது நம்மில் ஒரு சிலர் மட்டுமே கண்டிருக்கலாம். நீங்கள் பார்க்கும் யானை, சீல், பாம்பு, உள்ளான் பறவை, ஆமை, கழுகு, டைனோசர், பெண்ணின் உருவம், சிவலிங்கம், கடல் சீல், ஸ்லாத், ஒட்டகம், கரடி, ஒட்டக சிவிங்கி, மயில், யானையின் தலை, பாம்புடன் கழுகு, முயல், மான், 2 பேர் நடனமாடுவது, மீன், இவை அனைத்தையும் உளி வைத்து செதுக்காமல் இயற்கையாகவே மர வேர்களிலிருந்து கண்டெடுத்து வைத்திருக்கிறார் சேரன் என்ற ஓவியர். என் பேர் சேரன். இந்த மாதிரி மரவேர் சிற்பங்களை எனக்கு மரவேர் சிற்பங்களை சேகரிக்கிறது என்னுடைய பொழுதுபோக்கு. ஆரம்பத்தில் இந்த என்ன மரவேர் சிற்பங்கள்ன்றது எனக்கு இது தெரியாமல் இருந்தது. இந்த மாதிரி என்னுடைய கற்பனையில் ஏதாவது ஒரு உருவங்கள் கிடைக்கிறது நான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம விறகு கடைகள்லேருந்து இந்த மாதிரி வேர்கள்லாம் எடுத்துகிட்டு வர வேர்கள்லாம் இந்த மாதிரி தான் நான் போட்டு வச்சுருப்பேன். எப்பெல்லாம் எனக்கு ஓய்வு நேரங்கள் கிடைக்குதோ அந்த மாதிரி நேரத்தில் இதை எடுத்து மரவேர் சிற்பங்களாக செய்வேன். இப்போ வாங்களேன், உங்கள் முன்னாடியே ஒரு மரவேர் எடுத்து அது எப்படி சிற்பமாகுதுன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக இது ஒரு கிரிப்புள்ள மாதிரியான ஒரு முகம், கை, கால், வால் போன்ற பகுதிகள். இதனுடைய மேல் தோலை உரிச்சிடுவேன். உரிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உப்பு காகிதத்தில் இதை தேய்ச்சோம்னா இந்த மாதிரி நார் போன்ற பகுதிகளெல்லாம் நீக்கிட்டு மென்மையான பகுதியாக இது மாறும். தேய்க்கின்ற முறை முடிவடைந்தது. அடுத்து நாம் பார்க்க வேண்டியது வார்னிஷ். இந்த வார்னிஷ் காஞ்சிடும். ஒரு தடவை போட்டுட்டு அப்புறம் 2 செகண்ட் விட்டுட்டு நம்ம வார்னிஷ் செஞ்சோம்னா அது மேலே ஒன்று உராயாமல் நல்லா இருக்கும். இப்போ முழுமையாக போடப்பட்ட ஒரு கீரிப்புள்ளினுடைய உருவம். இந்த மாதிரி மரவேர் சிற்பங்கள் சேகரிக்கிறதால என்ன நன்மைனா, இயற்கையில் கிடைக்கின்ற மரவேர் சிற்பங்களிலேயே நம்ம வீட்டை அழகு பொருளாக செய்யலாம். யாரோ பிளாஸ்டிக் பொருளை செஞ்சு ஒரு அலங்கார பொருளை நம்ம வாங்கி வீட்டில் அழகு போட்டுருக்கோம். மற்றவங்களுக்கு நம்ம அதை ஒரு அன்பளிப்பான பொருளாக கொடுக்கறத விட இதை போன்ற வெட்டி வேஸ்ட்டாக போடுற மரக்கிளைகள், வேர்கள்ல இருந்து கூட இந்த மாதிரி அழகிய மரவேர் சிற்பங்களை நாமே நமக்கு தேவையானதை செய்து கொள்ள முடியும். இதை போன்ற ஒரு அருமையான ஒரு கலையை, ஒரு உருவங்களை, இந்த வேர்களை நமக்கு இது சாத்தியமா என்றால் நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் இது சாத்தியமாகும்.
இதற்காக அவர்கள் ஓவியராகவோ சிற்பியாகவோ இருக்க தேவையில்லை. கழித்து போடப்பட்ட, வெட்டி போடப்பட்ட இது போன்ற மரவேர்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற கிராமங்களிலே சுற்றி இருக்கின்ற விறகு தொட்டிகள், அடுப்பிற்காக எளிய இருக்கின்ற இந்த விறகுகள், இதை போன்ற விஷயங்களே இருக்கிற இளைஞர்கள் இதை இது ஒரு சுய வேலை வாய்ப்பாக செய்யலாம். இதற்கு முதலீடு தேவை என்றால் குறைந்தது ஒரு 50 ரூபாய் போதும். 50 ரூபாயில் இந்த வார்னிஷ் பாட்டில் ஒரு 30 ரூபாய் தவிர இந்த உப்பு காகிதம், இதை தேய்ப்பதற்கான உப்பு காகிதம் ஒரு 20 ரூபாய் போதும். அதாவது ஆங்கிலத்தில் குளோபல் வார்மிங் என்று சொல்வார்கள். இதனால் ஏற்படுகின்ற மாசிலிருந்து நம் நாட்டை, உலகத்தையே காப்பாற்றலாம் என்ற ஒரு சிறு துரும்பேனும் ஒரு ஆத்ம திருப்தி நமக்கு உள்ளது. ஏனென்றால் கழித்து வெட்டப்பட்ட, வேகாக வேண்டிய, எரிந்து சாம்பலாகி புகையை கக்குகின்ற விறகை கழிவுப் பொருள்களிலிருந்து நம் கலைப்பொருள்களாக இதை போன்று நாம் உருவாக்கின்ற பட்சத்தில் இது கலைப்பொருளாக மாறி வீட்டை அலங்கரிக்கிறது. எது எப்படியோ மனிதன் கழித்து போடும் கழிவுகளில் கூட கலைத்தன்மை இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எதையும் கலைக்கண்ணோடு பார்த்தால் எல்லாம் கலைகள் தான், எல்லாம் ஓவியங்கள் தான், சிற்பங்கள் தான். ஆனால் பார்க்கின்ற நம் கண்களை பொறுத்துதான். ஆகவே எதுவுமே உபயோகமற்றது உலகத்தில் இல்லை. எல்லாம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது தோன்றிய காலம் முதல் அழிகிற காலம் வரை தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பார்ப்பவர் கண்களில் தான் பாதிப்பை தவிர கலைப்பொருட்கள் இல்லை. எந்த கோணத்திலும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இது மரங்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் தான்.